ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். நம்ம மாடி தோட்டம் சின்ன இடத்துல போட்டால் கூட சரி, நீங்கள் காய்கறி செடிகள் போட்டாலும் இந்த லீஃபி வெஜிடபிள்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் கொடுங்க. கீரைகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. வாரத்தில் 2 நாளாக நம்ம சாப்பிடணும். முருங்கைக்கீரை நீங்கள் வளர்க்கலாம். அதே மாதிரி கீரைகள் அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, புளிச்ச கீரைகள் இந்த எல்லா வகையிலும் ரெட் கலரும் உண்டு. புதினா இதை எல்லாத்தையும் நம்ம மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்க்கும் போது வர எதிரி இவர் மட்டும்தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கீரை வளர்க்குறதுல எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிற மாதிரி சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீரை விதைக்கும் பொழுது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதால அடியில் போட்டு மண்ணை போட்டு தூவிடக்கூடாது. மேலோட்டமாக விசிறி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு பாத்தி எடுத்து நம்ம போடுவோம் இல்லையா, அப்படி கூட போடலாம். லைட்டாக தான் மண் தூவணும். விதைக்கு ஏற்ற அளவு மட்டும்தாங்க மண் தூவணும். விதைங்களை சீக்கிரம் முளைக்கும்னு நம்ம பார்ப்போம். ஒரு சில நேரம் முளைக்காம கூட போகும். அந்த மாதிரி நேரத்துக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்புகள் அந்த கீரைங்களை ஈஸியாக சாப்பிட்ரும். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோழிங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் நிலத்தில் போட்டாலும் குயிக்காக அந்த விதைங்களை சாப்பிட்ரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு விதைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாம்பல் இருக்கு இல்லைங்களா, நல்லா மக்கி போன சாம்பல், இதை கூட நீங்கள் சேர்த்து தூவி விடலாம். இல்லையா சுக்கு பொடி. நான் இப்படி தாங்க என்னுடைய கார்டனில் பண்ணுறது. போட்ட விதைகள் எல்லாமே நல்லா முளைஞ்சி வரும். அதுலேயும் முக்கியமாக நம்ம தண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். மேலோட்டமாக தான் தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை கையில் வச்சாவது தெளிக்கணும். நம்ம எவ்வளோதான் காய்கறிகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா கூட இந்த இலைகள் மேலே அடித்து ரசாயனத்தை கலந்து பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்கிறாங்க இல்லையா, அதை சாப்பிடும்பொழுது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இந்த கீரைங்களாவது வளர்த்து பாருங்கள். கீரை விதைங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் நர்சரியில் கிடைக்கலாம், இல்லை உரக்கடைகள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கி கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஒரு வாட்டி அறுவடை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முறை நிறையவே போட உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். இதில் நம்ம கொஞ்சம் டிப்ஸு மட்டும் கேரும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். வெந்தயக்கீரை கூட ஆல்ரெடி போட்டிருந்தேன். அடுத்ததான் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கீரைகள் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இந்த தொட்டியில் பார்த்தீங்க இல்லையா, நான் இதில் அரைக்கீரை, சிறுகீரை ரெண்டுமே 2 பங்காக பிரித்து தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் இந்த புதினாவும் நட்டு வச்சுருக்கேன். கீரைங்களை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், தண்ணி ரொம்ப கம்மியாக விடணும். இல்லைங்கன்னா விதைகள் மேலே எழும்பி வந்தாலும் முளைக்காமல் போயிடும், எறும்புகள் சாப்பிடும். அடுத்ததான் பூச்சிங்கள்னு பார்த்தீங்கன்னா, இலைங்களை சாப்பிடக்கூடிய அந்த புழு நான் ஆரம்பத்தில் காட்டினேன் இல்லைங்களா, அந்த புழுக்கள் வந்துருச்சு அப்படின்னா ஒன்று வந்தாலே எல்லா விதமான இலைங்களுக்கு கீழே இருந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நீங்கள் இந்த புழுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈவினிங் டைமில் ஒரு 6 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்கள் செடிகளில் இருக்கக்கூடிய இலைங்களை சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி போட்டதுலேருந்து இலைங்கள் ஒரு 3 இலை விடுது பார்த்தீங்களா, அதிலருந்தே ஏதாவது கசப்பாக இருக்கக்கூடிய பூச்சி மருந்துகள் நீங்கள் தெளிக்கலாம். பூச்சி மருந்து வேணாங்க, பூச்சி வெரைட்டி. நீம் ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி தெளிக்கும் பொழுது தான் அந்த பூச்சிகள் வர்றது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாருமே சொல்லுவாங்க கீரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஈஸியாக வளர்க்கலாம். அதில் நம்ம சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். எந்த ஸ்டேஜில் எப்போ பூச்சிகள் வருமே தெரியாது. நல்லா முழுன்னு கீரை நம்ம கடையில் பார்ப்போம் இல்லையா, அவ்வளவும் பூச்சி மருந்து அடித்த கீரைங்க தான். நம்ம வீட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது இலைங்கள் ஓட்ட போட்டிருக்கோம். அப்போது அந்த புழுங்கள் வர ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அந்த புழுக்கள் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு அதோடைய வேஸ்ட்டு அங்கேயே போட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு 3 இலை எட்டி பார்க்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் இருந்தே கொஞ்சமாக நீம் ஆயில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. என்னுடைய கார்டனில் அப்படி தாங்க நான் பண்ணிட்டு வந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் இல்லைங்களா, கீரைகள் நான் முளைஞ்சி வந்ததில் பாருங்க சாப்பிட்டது நான் சொன்னேன்ல, அதோடைய வேஸ்ட் எப்படி போட்டு போயிருக்கு. இவர் கண்டிப்பாக இந்த தொட்டிங்கள் கீழேயே இல்லை செடிங்களுடைய தண்டு பகுதிகள் எங்கேயாவது தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த புழுக்கள் தான். ஆரம்பத்தில் இவ்வளோ பெருசாலாம் இருந்துடாதுங்க. ரொம்ப கண்ணுக்கு தெரியாது. இலைங்களாம் பச்சை கலர் புழுக்களாக இருக்கும். அதுக்கு அடுத்து தான் சாப்பிட்டு இவ்வளோ பெரிய புழுக்களாக நம்ம வளர்த்து வச்சுருவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறதுக்கு ஆரம்பத்திலே கவனிச்சிருங்க. நான் சில நேரம் கவனிக்கா விடும் பொழுது மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்தது. கீரைகள் நான் இது வரைக்கும் ஒரு 3 முறை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி வந்தப்போ அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. அப்போ நான் வீடியோ எடுக்கல. மற்றபடி நல்லா வளர்ந்து வந்தது எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது கூடவே புதினா வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, ஒரு பக்கம் அரைக்கீரை போட்டிருக்கேன் சிவப்பு, இன்னொரு பக்கம் சிறுகீரை. ரெண்டுமே நம்ம இலைங்களை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே புதினா நட்டு வச்சுருக்கேன். எனக்கு இடம் நிறைய இல்லாததால் ஒரு பெரிய க்ரோ பேக் எடுத்துருக்கத்தால இந்த 3 கீரையும் நான் போட்டிருக்கத்தால ஒரு 15 நாளைக்கு இடைவெளியெல்லாம் கீரைகள் பறிக்கும் பொழுது 2-3 கீரையை சேர்த்து பறிச்சுக்குவேன். இதுதான் என்னுடைய ஷெட்யூல். அடிக்கிற வெயில் காலத்துக்கு கீரைகள் நிறைய சாப்பிடுங்க. வெந்தயக்கீரைங்களாம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. அதையும் நீங்கள் சேர்த்து சமையலில் செய்யலாம். எப்படி வளர்க்குறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் வளர்க்கலாம்.
கீரைகள் போட்ட 2வது நாள் 3வது நாள்லயே உங்களுக்கு நல்லா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப தண்ணி லைட்டா ஸ்ப்ரே பண்ணணும். கொஞ்சம் நீங்க மேலோட்டமா தெளிக்கிறத விட்டுட்டு ஊத்திட்டீங்க அப்படின்னாலே அந்த செடி நாற்று ரொம்ப சாய ஆரம்பிச்சிரும். வதங்கி அழுகி போகும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு வேஸ்ட்டா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில கூட ஹோல்ஸ் போட்டு லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. கையில கூட நீங்க தெளிக்கலாம். இல்ல ஸ்ப்ரேயர் வச்சிருந்தாலும் அந்த மாதிரி மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீரைகள் நம்ம ஒரு 10 நாள் கேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்ல தண்டு பகுதி ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் ஈஸியாவே கேர் பண்ணிட்டு வரலாம். கீரைகள் விதைச்சதுலேருந்து இலைகள் எட்டி பார்க்க ஒரே வாரத்துலேருந்தே உங்களுக்கு அந்த புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும், ஓட்டை போட ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பஞ்சகாவியாவோ இல்லை நீம் ஆயில் இது மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். நான் மண்கலவை ரெடி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா சாண கரைசல், அமிர்த கரைசல் இதில் ஏதாவது ஒன்று நான் தெளித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு இடைவெளியில் தாங்க நான் உரம் கொடுத்தேன். அதுக்கு அடுத்ததான் நான் ஒரு முறை பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தேன். இலைங்கள் மேலேயும் தெளிப்பேன், மண் பகுதியிலே நம்ம தெளிக்கிறதே நல்லாவே செடிங்களுக்கு போக ஆரம்பிக்கும். இலைங்கள் நல்லா பெருசாக வரும். இந்த கீரைகளை பொறுத்த வரைக்கும் காய்க்கணும் பூக்கணும் எதுவுமே தேவையில்லைங்க. விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே கீரைகள் முத்த போகுதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் அதோட டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறை அறுவடை பண்ணும்போது எடுத்த உடனே கட் பண்ணி எடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கீழே இருந்து இன்னும் நிறைய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். ஒரே முறை நீங்கள் பிடுங்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி போகிறதுக்கு இன்னும் நமக்கு லேட் ஆகலாம். முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இடைவெளியில் நமக்கு தொடர்ந்து கீரைகள் கிடைக்கலாம். கீரைகள் வந்து ஒரு 4லேருந்து 5 முறை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே போகச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுற தேவையில்லை, வேரோட பிடுங்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மண்ணை இன்னும் கொஞ்சம் நல்லா ஊட்டமேற்றிட்டு நீங்கள் திரும்ப கூட கீரைகள் வேறு ஏதாவது போட ஆரம்பிங்க. நல்லாவே கீரைகள் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா வரும். ஆடி பட்டத்தில் மழை அதிகமாக இருக்கிறதால கீரைகள் அந்த அளவுக்கு வந்தால் கூட மழையில் அடித்த உடனே சாஞ்சிரும். வெயில் காலத்தில் அப்படி கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வளர்க்கலாம். கீரைகள் நான் எப்படி தூவுறதுன்னு ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இலைங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து தாராளமாக கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கீரைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாக இடம்லாம் விட தேவையில்லை. பால்கனியில் உங்களுக்கு இடம் இருக்குது, ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வெயில் அந்த இடம் படுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஈரப்பதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பூச்சிகள் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. மண்ணை கொஞ்சம் லைட்டாக காய விட்டுட்டு இலைங்களுக்கு மேலே இப்போ நான் தண்ணி எப்படி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சின்ன நாற்றாக இருக்கும்பொழுது நீங்கள் கேர் பண்ணி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கீரைகள் விதைக்கும் பொழுது கோடு போட்டு விதைக்கலாம், இல்லையா அப்படியே மேலோட்டமாக தூவி விட்டு மண்ணை மேலே கூட தூவி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.